ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வெட்னஸ்டே எடுத்த மார்னிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் 8 மணிக்கு மேலே தான் அந்த டேவே ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் எழுந்தோடனே இன்றைக்கி வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சிட்டேன். இன்றைக்கி தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறேன். லஞ்சுக்கு சப்பாத்தி தான். காய்கறிங்கெல்லாம் அருவாமனையிலே கட் பண்ணி பழகுனால அன்றைக்கி ஒரு நாள் கத்தியில் கட் பண்ண ரொம்ப லேட்டான மாதிரி இருந்துச்சு. கத்தியில் கட் பண்ணி ட்ரை பண்ணுன்னு பார்க்குறேன். ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது, எங்கள் கையை கட் பண்ணிக்கணுன்ட்டு. தோல் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த தொடச்சி வச்சுட்டேன். மீதி தக்காளி எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசியில் தோசை தான் செஞ்சுருந்தேன். இந்த தோசையை காலி பண்ணுறதுக்குள்ளே போதும்னு இருக்குது. யாருமே வீட்டில் தொட மாட்டுறாங்க. மேக்ஸிமம் 2 நாளைக்கு மாவு வர மாதிரி அரைச்சி வைப்பா. அதுக்கு மேலே போச்சுன்னா மாவு புளிக்கிற மாதிரி ஆகிடுது. ஏற்கனவே இந்த மாவு சாப்பிட்றது ஒரு மாதிரி டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டைமில் என் பையன் எழுந்து வந்துட்டா, என் பொண்ணு இன்னும் தூங்கிட்டு இருக்காச்சு. என் பையனுக்கு மட்டும் பால் காசி கொடுத்துட்டா, மீதி பால் எனக்கு மட்டும் டீ போட்டேன். என் பையனுக்கு நான் பால் கொடுத்தேன். அவன் பால் குடிக்கவே மாட்டேன்ட்டான். சரி, நான் அப்படியே பாலை மூடி வச்சுட்டேன். அப்புறமா என் பொண்ணு எழுந்தானா குடிப்பான்ட்டு. இப்போலாம் வர பாலே குடிக்க மாட்டுறாங்க. டீ கொடுத்து பழகிறதுனால பால் குடிக்க மாட்டுறாங்க. இதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். டீ காஃபிலாம் கொடுத்து பழகாதீங்கன்ட்டு. ஆனால் நம்ம வீட்டில் எங்கே சொல்கிறத கேட்பாங்களா? கொஞ்சம் குழந்தைங்களான கொஞ்சமாக கொடுத்து பழகுன்னுவாங்க. அந்த டேஸ்ட்டு பிடிச்சிலேருந்து இப்போ பால் குடிக்கிறதே இல்லை. இப்போ டீ ரெடி ஆகிடுச்சு. நான் டீ குடிச்சிட்டு நாளைக்கு தோசை மாவுக்காக அரிசி ஊற வைக்க போகிறேன். இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியும் காட்டு யானை அரிசியும் கொஞ்சம் இருக்கனால ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து ஒரு டம்ளர் வர மாதிரி எடுத்துக்க போகிறேன். மீதி ஒரு டம்ளர் இட்லி அரிசி, மொத்தமாக ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி, ஒரு டம்ளர் இட்லி அரிசி, அதுக்கேற்ற மாதிரி 1/4 டம்ளருக்கு நான் உளுத்தம் பருப்பு சேர்த்து இன்றைக்கி ஒரு 6 மணி நேரம் போல் ஊற வச்சிட போகிறேன். நான் மேரேஜுக்கு கிரைண்டர் அப்படியே யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்கனால அது ரிப்பேர் ஆகிடுச்சு. அது மோட்டர் மாற்றணுமா. அந்த மோட்டர் மாற்றுறதுக்கே 4000 கிட்ட ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4000 கொடுத்து நான் மாற்றுறதுக்கு நான் புது கிரைண்டரே வாங்கிடுவேன். நான் 2 டம்ளர்னா அரிசி ஊற வைக்கிறேன். அதனால் மிக்சியில் அரைக்கிறது. மிக்சியில் அரைக்கும் போது ஹீட் ஆகிறதுனால அரிசி ஊற வைக்கும்போது ஐஸ் வாட்டரும் ஃப்ரிட்ஜில் வச்சிடுவேன். அரைக்கும்போது ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் அரைப்பேன். அப்போ ரொம்ப ஹீட் ஆகாது. அரிசி 2 to 3 டைம்ஸ் ஊற வைக்கும்போது வாஷ் பண்ணி வச்சிடுவேன். இப்போ தக்காளி தொக்கு தான் செஞ்சிட்ருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே சைடில் வேலை பார்த்துட்ருக்காங்க. நான் தக்காளி தொக்கு செஞ்ச உடனே அவங்க சப்பாத்திக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே டைமில் நான் செய்ய முடியாதுல்ல, அதுக்காக. ஆல்ரெடி டைம் ஒரு 10 மணி போல் ஆகிட்டு. லீவ் டைமில் சீக்கிரமாக எழுந்துக்கலாம்னு பிளான் பண்ணுறேன். ஆனால் இன்னும் ஒரு 1 மந்த் தானே இருக்குது. இன்னும் பொறுமையாக எழுந்துக்கலாம். யாருக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இயர் ஃபுல்லாக சீக்கிரமாக எழுந்து தான் ஆகும்னு சொல்லிட்டு இப்போலாம் சீக்கிரமாகவே எழுந்துக்கிறது கிடையாது. பொறுமையாக எழுந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டுருக்கேன். லேட்டாக எழுந்துக்கும் போது காலையில் ஆனால் பஸ் எடுத்துது. சரி, டக்குன்னு என்ன செய்யலாமேன்னு பார்த்தாக்கா இன்றைக்கி அரிசி இல்லை. அதனால இன்றைக்கி காலைக்கும் மதியத்துக்கும் சேர்த்து சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். மாவு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். இப்போ மாவு ஒன்று உருட்டி வச்சுட்டேனாக்கா தக்காளி சட்னி ரெடியான உடனே ஒன்று போட்டு எடுக்க வேண்டியது தான். வேலையும் டக்குன்னு முடிஞ்சிடும். நாங்கள் 2 பேர் சேர்ந்து செய்யும்போது. பின்னாடி சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் இருக்குது. நைட்டு பாத்திரம், காலைல செஞ்ச பாத்திரம் எல்லாமே இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் தேய்க்கணும். இந்த குக்கிங்லாம் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க நிறைய சமைப்பாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாமே அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. வீட்டில் இருக்க 1-2 பொருளை வச்சு கூட அவங்க டேஸ்ட்டாக செய்வாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் என்னமே யூடியூப்பில் பார்த்து செஞ்சால் கூட அந்த டேஸ்ட் என்னோடய கைக்கு வராது. வீட்டில் எந்த வேலை செஞ்சாலுமே அவங்கள ஷேர் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒர்க்கிங் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குனால எல்லா வேலையும் அவங்க ஷேர் பண்ணி செய்வாங்க. வேண்டான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. சப்பாத்தி இந்த டைம் ரெடி ஆகிடுச்சு. நான் உருட்டி கொடுத்து அவங்க ஒன்று போட்டு எடுத்துட்டாங்க. இது எல்லாமே செஞ்சு முடிக்கவே மணி 11 மணி மேலே ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பசி எடுக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற போகிறேன். அப்புறமா தான் வீட்டு வேலை எல்லாமே செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். பசங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என் பையன் பூனைக்குட்டியோட விளையாடின்னு இருக்கான். என் ஹஸ்பண்டும் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பசங்களுக்கு ஊட்டி விட்டுருவேன். சப்பாத்தி செய்யும்போது என்னோடய பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது. என்னோடய ஆயா இறந்துட்டாங்க. சப்பாத்தி செய்கிற அன்றைக்கி தான் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு அன்றைக்கின்னு பார்த்து வழக்கத்துக்கு அதிகமாக ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏதோ வேலை செய்கிறதுனால தான் ஸ்வெட் ஆகுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஹார்ட் அட்டாக்கு சிம்டம்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும்ன்ட்டு அப்போல்லாம் தெரியாது. அப்போலாம் ரொம்ப ரேரான ஹார்ட் அட்டாக் எல்லாமே வரும். அன்றைக்கி நைட்டே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு ஆனால் அவங்க வர மாட்டேன்ட்டாங்க. சரி, அடுத்த நாள் அது நார்மலாக சரியாயிடும்னு பார்த்தாக்கா அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப ஹெவியாக ஹார்ட் அட்டாக் அவங்க இறந்துட்டாங்க. சப்பாத்தி செய்கிற அன்றைக்கெல்லாம் எனக்கு அந்த இன்சிடெண்ட்டில் எப்போவுமே மைண்டுக்கு வரும். ஒரு வேளை முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தால் இன்னத்துக்கு எங்கள் ஆயா இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு எப்போவுமே எனக்கு தோணிகிட்டே தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, வெளியே அந்த டைமில் அவங்க போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிடைக்கும் போதாலும் எடுத்து சேர்த்து வச்சுப்பேன். சப்பாத்தி செஞ்சோடனே மீதி சப்பாத்தி எல்லாமே அப்படியே இருக்குது. இந்த டைமில் சாமான் எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன் கையோட. மதியம் பசங்களோட சேர்ந்து டிவி பார்த்துட்டு ஒரு 5 மணிக்கு மேலே ஈவினிங் டீயே போட ஸ்டார்ட் பண்ணேன். எங்களுக்கு வீட்டில் கோஸ் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, கோஸும் ஆனியனும் போட்டு போண்டா செஞ்சு கொடுத்துட்டாங்க. கோஸ் போண்டாலாம் என் வீட்டுக்காக செஞ்சு கொடுத்துட்டேன். இப்படி ஒரு போண்டா இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.